எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் திவிஸ் ஹசில். ஸோ இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். என்னோட பேர் திவ்யா பிரியா. என்னுடைய பிஜியை நான் இப்போ தான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி முடித்தேன். என்னோடய ஜாப்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சு ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ணி இப்போது வீடியோஸும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே ஷார்ட்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்து லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு விமனாக இருக்கீங்கன்னா உங்களோட இன்டிமேட் ஹைஜீனுக்கு நான் சொல்ல போகிற இந்த 4 விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட்டாக காட்ட போகிறது இதுதான். இது வந்து பேண்டி லைனர்ஸ். இது வந்து பெல்லாலேருந்து, இது வந்து சிரோனாலேருந்து. பெல்லாலேருந்து பேண்ட் லைனர்ஸ் வந்து இப்போ மோஸ்ட்டாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. இது வந்து அரௌண்ட் ஒரு ₹130 கிட்ட வருது. இது வந்து சிரோனாலேருந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன். இது ஃப்ரீயாக கிடச்சிது. இப்போ மற்ற ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது இது ஃப்ரீயாக கிடச்சிது. நீங்கள் பேண்ட் லைனர்ஸ் வந்து முன்னாடியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். பேண்ட் லைனர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன குட்டி பேட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ரொம்ப தின்னாக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, உங்களுக்கு வெஜைனல் டிஸ்சார்ஜஸ் இருக்குது, லைக் உங்களுக்கு வெள்ளப்படுது, இல்லைனா வந்து பீரியட்ஸ் வர மாதிரி இருக்குது ஆனால் வரலை, இல்லை பீரியட் முடிஞ்சிருச்சு ஒரு 5th டே 4th டே அப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப மைல்டாக சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் தான் இருக்குன்னா, அப்போ நீங்கள் இந்த பேட்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா சிரோனா 2 லைனர்ஸ் பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ வேணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாக வீடியோவாக போடுறேன். எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சிரோனா தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து இது இது இன்னுமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி பேக்கேஜிங்கும் நல்லா இருந்துச்சு. நான் பர்சனலாக வந்து இந்த லைனர்ஸ் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னா வந்துட்டு ஜிம் போகிறப்ப நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஒர்க் அவுட்ஸ் அப்போ ரன்னிங் ஜம்பிங்லாம் பண்ணும்போது இந்த யூரின் லீக்கேஜஸ்லாம் வந்துட்டு இது அப்சர்வ் பண்ணுறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு வந்து பேண்டீஸ் வந்து கொஞ்சம் வெட்டாக இருந்துச்சுன்னா பிடிக்காது. அதனால் வந்துட்டு இந்த லைனர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு பேக்கெட் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த லைனர்ஸ் வந்துட்டு நிறைய சைஸஸ்லேயும் வந்து விற்கிறாங்க. லைக் எஸ், அப்புறம் நார்மல் சைஸ், அப்புறம் லார்ஜ்னு சொல்லி நிறைய சைஸஸில் இருக்குது. நான் வந்து எல்லில் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு எல்லு தான் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவதாக காட்ட போகிறது என்னோட பர்சனல் ஃபேவரட் இதுதான். இது வந்து இன்டிமேட் வாஷ். நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இன்டிமேட் வாஷஸ்லாம் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அந்த கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஸோ நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து வி வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு நானுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் யூஸ் பண்ணுறத. அதுக்கப்புறம் வந்து நிறைய டாக்டர்ஸ்லாம் சொன்னதை வச்சு பார்த்து சோப்ஸே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் சொன்னாங்க. அதனால் வந்து நான் சோப் ட்ரை பண்ணேன். ஆனால் சோப் வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, இச்சினஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சோப்பும் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் யூஸ் பண்ணுறத. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, வார்ம் வாட்டரே போதும் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு அப்படி சொன்னாங்க. அதனால் வந்து அதுவும் ட்ரை பண்ணேன். ஆனால் அதுவுமே எனக்கு வந்து பெருசாக எனக்கு அந்த இடத்துக்கு ரொம்ப க்ளீனாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால தான் திருப்பி இன்டிமேட் வாஷ் யூஸ் பண்ணலான்னு வந்து பெல்லாலேருந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது வெஜைனல் வாஷ் வேறு, இந்த மாதிரி இன்டிமேட் வாஷஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. வெஜைனல் வாஷஸ்னால் வந்துட்டு நான் இந்த மாதிரி நைக்காவில் ஒன்று பார்த்தேன். அது வந்து உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். இந்த மாதிரி வெஜைனல் வாஷஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன குட்டி பாட்டில் மாதிரி இருக்கும். அதில் ஐ ட்ராப்ஸில் கொடுக்குற அந்த சொட்டு மருந்து போடுற ஒரு இது மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நம்ம வெஜைனல் ஹோல்குள்ளே போட்டு அதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து அது பண்ணுது. ஆனால் அந்த மாதிரி வெஜைனல் வாஷஸ் வந்து கண்டிப்பாக யாரும் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த நம்ம வெஜைனா வந்துட்டு தானாகவே க்ளீன் பண்ணிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி கொண்டது. அதனால் வந்துட்டு அதை யாரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இன்டிமேட் வாஷஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக இல்லாத மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி பிசு பிசுப்புன்னு இருக்குன்னா நீங்கள் இதை வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஆனால் இது கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் உங்கள் பேண்டி போடுற அந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு க்ளீனாக இல்லாத மாதிரி தோணும் இல்லையா, அங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வாஷ் யூஸ் பண்ணலாம். இதுவுமே கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்னதாக கையில் எடுத்து அதை நல்லா ரப் பண்ணி நீங்கள் யூஸ்வலாக ஃபேஸ் வாஷ்லாம் அப்படி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சும்மா லைட்டாக மேலோட்டமாக இதை போட்டு வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். மற்றபடி இது எனக்கு சேஃபாக தான் படுது. ஏன்னா நீங்கள் உள்ளே போட்டு எதுவும் க்ளீன் பண்ண போகிறது, வெளியே தான் க்ளீன் பண்ண போகிறோம். எனக்கு பர்சனலாக வந்துட்டு சிரோனோட இன்டிமேட் வாஷ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா இதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் எசென்ஷியல் ஆயில்ஸ் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்மெல் வரதால இது கொஞ்சம் மைல்டாகவும் இருக்குது. ஸோ
ஸோ இது 2த்துக்குமே வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ட் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க. நான் தனியா உங்களுக்கு வீடியோவா போடுறேன். நான் காட்டப் போறது இதுதான். இது வந்துட்டு ஒரு டாய்லெட் சீட் ஸ்ப்ரே. இது வந்து மேபி எல்லாருக்குமே யூஸ் ஆகுமா? ஆகாதான்னு நீங்க கேட்பீங்க. ஆனா ட்ராவல் பண்றவங்களுக்கு, இல்ல ஆஃபீஸ், காலேஜ் போறவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகும். நீங்க வந்து பப்ளிக் டாய்லெட் வந்து ஒரு டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ற மாரி இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா இந்த மாரி ஒரு டாய்லெட் சீட் ஸ்ப்ரே வந்து நீங்க உங்க பேக்ல கண்டிப்பா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம போற எல்லா இடத்துலயுமே வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் தான் இருக்கு. மால்ஸ், தியேட்டர்ஸ் அப்புறம் ஆஃபீஸ், காலேஜஸ் எல்லா இடத்துலயுமே வெஸ்டர்ன் தான் இப்போ வச்சிருக்காங்க. எனக்கு வந்துட்டு இந்த மாரி வெஸ்டர்ன் யூஸ் பண்ணும்போது, இந்த டாய்லெட் சீட் உட்கார இடத்த ஃபுல்லா எனக்கு ரேஷஸ் வர ஆரம்பிச்சுருச்சு. அதனால தான் வந்து நான் சீட் ஸ்ப்ரே வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாரி உங்களுக்கு ரேஷஸ் பிரச்சனை இருக்கு, இரிட்டேஷன்லாம் உங்களுக்கு ஆஃப்டர் யூசிங் பப்ளிக் டாய்லெட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்களும் இந்த மாரி சீட் ஸ்ப்ரே ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கடைசியா காட்டப் போறது வந்துட்டு இதுதான். இது வந்து ஒரு பீரியட் ட்ராக்கிங் ஆப். இந்த ஆப் வந்து என்னுடைய பீரியட்ஸ வந்து ட்ராக் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸா நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய யூஜிலருந்து என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு வாட்டி வந்து ஒரு 40 டேஸ் கிட்ட என்னோட பீரியட் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஆனா வந்துட்டு எனக்கு அது தெரியவே இல்ல. டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க டேட் கேட்குறாங்க. எனக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியல. அதனால வந்து நான் அப்பயிருந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க மந்த்லி வந்துட்டு உங்க பீரியட்ஸ வந்து இதில லாக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து காட்டிடும். இதில வந்து என்னோட பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஹிஸ்டரி வந்துட்டு இதில இருக்கு. ஸோ எனக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி நெறைய இன்டிமேட் ஹைஜீன் பத்தின வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் நெறைய வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் லாங் வீடியோங்கிறதால கொஞ்சம் திணறியிருப்பேன். அதனால அங்கங்க கொஞ்சம் உளறியிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல வீடியோவா நான் போட ட்ரை பண்றேன். ஸோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.